இன்றைக்கு பத்திரிகைகளிலே ஒரு செய்தி குறிப்பு அரசின் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. சொன்ன திட்டங்களோடு சொல்லாத புதிய திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றியதால் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று தமிழக அரசு பெருமிதம் என்ற வகையிலே அந்த செய்தி குறிப்பு வெளியிட்டிருப்பதை பார்க்கிற போது நமக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிற காரணத்தினாலே அரசு விளம்பரமாக வெளியிடாமல் அரசின் செய்தி குறிப்பாக பச்சை பொய்யை பக்கம் பக்கமாக அரசின் சாதனையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். கனவிலே கூட நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக ஒவ்வொரு தேர்தலிலும் கொடுப்பது திமுகவுக்கு கைவந்த கலை. அந்த வகையிலே இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருக்கிற கலைஞர் அவர்கள் 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று சொன்னார்கள். அது கடைசி வரை நிராசையாக போய்விட்டது, இதுவரை வழங்கவில்லை. அதேபோல் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுவரை அதை நிறைவேற்றுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவில்லை. மாணவ மாணவிகளுடைய உயிரிழப்பு சம்பவம் தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு நாம் வாக்குறுதிகளை 520 வாக்குறுதிகளை எடுத்து நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது அவர்கள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்று நான் பொத்தாம்பொதுவாக சொல்லவில்லை. நிறைவேற்றிய திட்டங்கள் மக்களுக்கு பயன்படவில்லை, மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்களை அரசு நிறைவேற்றவில்லை. இதுதான் இன்றைய திமுக அரசினுடைய நிலையாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கின்றார்கள், அறிக்கை கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு படிப்படியாக மது விலக்கை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் 10 ரூபாய் பாட்டிலுக்கு கமிஷன் என்று சொன்னவுடன் மது விலக்கை இன்றைக்கு மறந்து விட்டார்கள். அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தகுதி உள்ளவர்களுக்குத்தான் என்று மாற்றி அறிவித்தார்கள். சரி, மாற்றி அறிவித்ததையாவது முழுமையாக செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் அதை இன்றைக்கு மறந்து அவர்கள் மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதே போல் இன்றைக்கு உங்கள் மகனும் உங்கள் மருமகனும் 30,000 கோடியை ஒரே ஆண்டிலே எடுத்து சென்று விட்டார்கள், அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த 4 தலைமுறைக்கு பொது வாழ்க்கை சொந்தக்காரர். ஆனால் இதுவரை அந்த வீடியோவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை, எந்த விதமான விளக்கமும் சொல்லவில்லை. அப்படியானால் அந்த 30,000 கோடியினுடைய மர்மம் முடிச்சு எப்போது அவிழ்ப்பார்கள்? விடை காணாத அந்த கேள்விக்கு எப்போது இந்த தமிழக மக்களுக்கு விடை தருவார்கள் என்றது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே சென்னையிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் சவால் விடுகிறார். அவர் சொல்லி 1 மணி நேரத்திலே சென்னை வெள்ளக்காடாகி தத்தளிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னதை நம்பி மக்கள் எல்லாம் வெளியே வருகிற போது வெள்ளம் சூழ்ந்து அவர்கள் தவித்ததை நாம் கண்கொள்ளாத காட்சி. ஆகவே மழைநீர் வடிகால் பணிக்கு இன்றைக்கு செலவழித்திருப்பதற்கு எத்தனை கோடி? 4000 கோடி என்று ஒரு அமைச்சரும், 2000 கோடி என்று அமைச்சரும், 20% என்று ஒரு அமைச்சரும், 80% என்று ஒரு அமைச்சரும் மாற்றி மாற்றி பேசுவதில் இருந்து இந்த அரசினுடைய நிலைத்தன்மை, இந்த அரசுடைய உறுதித்தன்மை, இந்த அரசினுடைய செயல்பாடு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு திமுக கட்சிக்காரர்களே போதைப் பொருளை கடத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் சந்திக்கின்றோம். இன்றைக்கு உலக அளவிலே ஆஸ்திரேலியாவிலே கண்டுபிடித்து அமெரிக்காவிலே அதை உறுதிப்படுத்தி டெல்லியிலே அதற்கு வழக்கு பதிந்து தமிழ்நாட்டிலே கைது செய்து ஒரு போதைப்பொருள் மாபியா என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான நிலையிலே நாம் கண்டிருக்கிற போது அவர் திமுகவினுடைய அயலக அணியிலே மாவட்ட துணைச் செயலாளர் என்ற அந்த தலைகுனிவிலிருந்து இன்னும் தமிழகம் தலையெடுத்து வெளியே வரவில்லை. ஆகவே இன்றைக்கு 90 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிந்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அரசு அமைவதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது 3 லட்சம் அரசு வேலைகளும் ஆண்டுக்கு தனியார் வேலைவாய்ப்பு 10 லட்சம் என்ற அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு 50 லட்சம் வேலைவாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்கள். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வேலைவாய்ப்பு உருவாகும் என்று சொன்னார்கள். ஆனால் எத்தனை லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று இதுவரை நமக்கு எந்த விவரம் தெரியவில்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட சில இடங்களிலே சொன்னார்கள், அந்த கூட்டத்தில் அறிவித்தார்கள், நாங்கள் 12,000 பேருக்கு தந்திருக்கிறோம் என்று ஒரு கூட்டத்தில் அறிவித்தார்கள். அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அரசு பணி என்பது 3.5 லட்சம், தனியார் பணி என்பது 50 லட்சம். அதில் இது இன்றைக்கி
அவர்கள் எட்டுகிற தூரத்திலும் தொட்டுகிற தூரத்திலே கூட அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அவை கல்விக்கடன் ரத்து செய்யப்படவில்லை, நகைக்கடன் ரத்து செய்யப்படவில்லை, நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் அம்மாவினுடைய தொலைநோக்கு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம், மடிக்கணினி திட்டம், இதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் ரத்து செய்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த நிலை மாற வேண்டும் என்பதனாலே இன்றைக்கு மக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தீர்ப்பு அளித்திருக்கின்றார்கள். அந்த மகத்தான தீர்ப்புக்காகத்தான் நாங்கள் தவமிருந்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இந்த அன்னை தமிழக மக்களை இன்றைக்கு வாழ்வாங்கு வாழ வைப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு தியாக வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய 70வது பிறந்த தின விழாவிலே மக்கள் விழாவாக, ஏழை எளியவர்கள் பயன்பெறுகிற விழாவாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆவலத்தோடு இங்கே எவ்வளவு மக்கள் அந்த அன்னதானத்தில் பங்கெடுத்து அதில் அவர்கள் மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆகவே தமிழகம் தன்னிறைவு பெற்றது என்றும், தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் இருக்கிறது என்றும் அவர் சொன்னிருக்கிற இந்த தமிழக அரசு செய்திக்குறிப்பை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி என்று சொன்னால், கடனிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடிகளை கடன் வாங்கியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மின்சார கட்டணத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. மின் வெட்டு, மின் தடை இரண்டிலுமே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. மின்சார கட்டண உயர்விலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. சொத்து வரி உயர்விலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. குப்பை வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, பால் விலை உயர்வு, காய்கறி விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு என்று அனைத்திலுமே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு முதன்மை மாநிலம் என்று மார்த்தட்டுகிற இந்த தமிழ்நாடுடைய செய்தி குறிப்பு பச்சை பொய்யை பக்கம் பக்கமாக இன்றைக்கு விளம்பரப்படுத்தி இருப்பதை மக்கள் ஒருபோதும் நம்ப தயாராக இல்லை. மக்கள் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று